நம் மையத்தில் இருக்கும்போது, நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கும்போது, நாம் பொறுப்பில் இருக்கும்போது, நம் மனம் உறுதியடையுதுன்னு நமக்கு புரியுது. நம் உறுதியடைந்த மனத்திலிருந்து உறுதியான இலக்கு வெளிவரும்ன்றது புரியுது. முடிவாகவும் தெரியுது. உறுதியான இலக்கை நோக்கி உறுதியாக முயற்சிக்க தேவையான அனைத்து ஆற்றலும் மையம் நோக்கி உள்நோக்கி இருக்குது. அப்போ மொத்த பொறுப்பும் நம்மக்கிட்டே இருக்குன்றது நமக்கு புரியுது. அந்த உறுதியான முயற்சியிலிருந்து உறுதியான செயல் வருது. நேர்மையான உறுதியான சமாளிப்பு, தடை ஏற்பட்டால் நம்ம சமாளிக்க முடியுது. உறுதியான சமாளிப்பு செயல், இதன் மூலமா உறுதியான இறுதியான விளைவு நமக்கு கிடைக்குதுன்றது புரியுது. நம்ம தேவையான ஆற்றல், நம்ம கோல்ஸுக்கு தேவையான ஆற்றலை நம்ம நெகட்டிவ் எமோஷன்ஸ்லேருந்து டிவியேட் ஆகிருக்கிறத ரீகலெக்ட் பண்ணி பாசிட்டிவாக எமோஷனை நம்ம மாற்றிக்கிறதுக்காக பல முயற்சிகள் எடுக்கிறோம். நமக்கு ஏன் இப்படி நடந்ததுன்னு கேட்கக்கூடாது, அவங்க ஏன் இப்படி பண்ணாங்கன்னு கேட்கக்கூடாது. அது எல்லாமே மன்னித்து அவங்கள விட்டுறதன் மூலமா நம்ம எனர்ஜியை நம்ம சேமிக்கிறோன்றதும், அடுத்தவங்கன்றவங்க நம்மளை பற்றி டீப்பாக யோசிக்கிறதுக்கானவங்க இல்லை. நம்ம சொல்லியிருக்கோம், 2 பேர் இப்படி மலை பாதையில் பயணிக்கிறாங்கன்னா, இவங்க பாதை வேறு, இவங்க பாதை வேறு. இவங்க என்ன நம்மளை புரிஞ்சுக்கணுன்னு நினைச்சாலும், பேரலாக இருந்தாலும் அவங்க இடத்துல இருந்து தான் நம்மளை புரிஞ்சுக்குவாங்க. அதுக்கான நேரமும் டைமும் காலமும் இடமும் தான் அவங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கு. நம்மளை முழுசாக புரிஞ்சிக்க முடியாது. அவங்களோட பர்செப்ஷன்ன்றதை விட்டுட்டு நம்மளோட பயணத்தை நம்ம தொடரும்போது நம்ம சரியான இலக்குகளை சரியான நேரத்தில் அடையிறதுக்கான எனர்ஜி ஃபோக்கஸ் நமக்கு இருக்குன்றது, நம்ம கட்டுப்பாட்டில் இருக்குன்றதை நம்ம புரிஞ்சிக்க முடியுது. இது உங்களுக்கும் புரியும்னு நம்புகிறேன். நன்றி.